அப்பாடா, நான் நினைச்ச மாதிரியே என் மருமக அமெரிக்கால இருந்து அமைச்சிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாவம், சில பேருக்கு தான் பொறுக்கல. என்ன பண்ண முடியும்? நாம நினைச்சபடியெல்லாம் நடக்கும்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதாது. சும்மாவே வாய்க்கிழியே பேசுவா, இப்ப கையிலேயே பிடிக்க முடியாது. இனிமே இவளோட ஆட்டம் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே. எப்படி இவளை சமாளிக்கிறது? பேசாம அத்தை மேட்ர சொல்லி சூர்யாவை மூட் ஆஃப் பண்ணிரலாமா? அக்கா, என்ன ரொம்ப டீப் திங்கிங் பண்றீங்க போல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜெயந்தி, லைட்டா தலைவலி, அவ்வளவுதான். பார்த்தா அப்படி தெரியலையே, வயிற்றுச்சல் மாதிரி இருக்கு. அண்ணி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். I love you அண்ணி. ஏய், I love you நீ சொல்லக்கூடாது. இனிமே சூர்யா தான் சொல்லணும். போமா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். அது சொல்லாத இது சொல்லாதன்னு சும்மா ரூல்ஸ் போட்டுட்டு இருக்க. இல்லடி, அண்ணனை பாரு இவ்ளோ வெக்கப்பட்டு இருக்குன்னு. சங்கரா, இப்படி ஒரு பொண்ணு உனக்கு மருமகளா கிடைக்க நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். என்ன சங்கரா, அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். சாம் யாரோட பொண்ணுங்கிற உண்மை தெரிஞ்சா இந்த குடும்பத்தில் இதே மாதிரி சந்தோஷம் நீடிக்குமான்னு தெரியலையே. அம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த குடும்பத்துல ஒருத்தியா என்னை ஏத்துக்க போறாங்க. கூடிய சீக்கிரம் உன்னை உன் ஃபேமிலியோட நான் சேர்த்து வைப்பேம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. துர்கை அம்மா, நீதான் என் கூட இருந்து என்னை வழி நடத்தணும். ஏன் பாப்பா கண் கலங்குற? இது ஆனந்த கண்ணீர் சார்தா டார்லிங். இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி தம்பி? பாப்பா கிட்ட உங்க விருப்பத்தை சொல்லுங்க. அப்பா, ரெண்டும் நல்லா தூங்குதுங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நொய் 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 நொய்னு ஏதாவது பேசிக்கிட்டு கடுப்ப கலப்புறாங்க. ஏன்பா டிரைவர் சார், நான் கொஞ்சம் கண்ணு அசர்றேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார்? உங்களுக்கும் தூக்கம் வந்துருச்சா? உங்களுக்கும் தூக்கம் வந்துருச்சானா அப்போ உனக்கும் தூக்கம் வருதா? நம்ம வண்டி ரதம் மாதிரி, யாரு ஏறி உக்காந்தாலும் தூங்கிடுவாங்க. அதையும் பார்ப்போம். என்னப்பா அது, வண்டி அப்படி இப்படி அசையுது? ஐயோ, வாழ வேண்டிய வயசுல என்ன குன்றாதையா? வண்டி ஒரு ஓரமா நிறுத்தியா? அதுக்கு தான் சார் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முயற்சி பண்றியா? நிறுத்தியா வண்டிய? கீழே போய் என்னன்னு பாருங்க சார். அட பாவிகளா, இவளுக்கு அணுகுண்டே வெடிச்சா கூட எந்திரிக்க மாட்டாளுங்க போல இருக்கு. என்னாச்சு? குழந்தை அழுது. இருமா, டிரைவர் போய் பாக்குறாரு. நீ வேற. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?
அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இது 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். சூர்யா அவன் விருப்பத்தை சொல்லிட்டான். சாம், இப்ப நீதாம்மா சொல்லணும். இப்படிலாம் ஆர்ப்பாட்டம் செஞ்சு நீங்களே முடிவு பண்ணா சாம் மனசுல இருக்கிறத எப்படி சொல்லுவா? இங்க பாரு சாம், எந்த முடிவா இருந்தாலும் தெளிவா தைரியமா இடு. உன் கூட நான் இருக்கேன். யாருக்கும் பயப்படாத, தைரியமா இரு. இதுலதான் உன் வாழ்க்கையே இருக்கு. நல்லா யோசிச்சு முடிவிடு. ஐயா அக்கா, போதும் நீங்க சாம்பிராணி போட்டது. அவங்க கிடக்குறாங்க சாம், நீ உன் பதில சொல்லு. எனக்கு சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம். எல்லாத்துக்கும் காரணம் இவன்தான். என்ன சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்கான்? சார் ஸ்டெப்னி மாட்டிட்டேன் சார், போலாம் சார். இனிமே வீட்டுக்கு போறது படம் முடிஞ்சு டிக்கெட் வாங்கிட்டு போற மாதிரி. இனிமே போனா என்ன, போகாட்டி போனா என்ன? நலம் விரும்பி, நான் அமெரிக்கால ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? ஏங்க அதுக்கே கொட்டுறீங்க? நான் 1008 விஷயம் சொன்னேன், அதெல்லாம ஞாபகத்துல இருக்கும். அதுக்காக கொட்டாடுமா? என்ன விஷயம் சொல்லுங்க. ஊருக்கு வந்தா ராஜ மரியாதை கிடைக்கும்னு சொன்னேன். இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சுட்ட. இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல ராஜ மரியாதையா? அம்மா வண்டி ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஆல்ரெடி நாங்க டயர்ட்ல இருக்கோம். காலையில தான் டயர்டாவே இல்லன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி சொல்றீங்க? யோ கொடுப்பேத்தாத. என் பொண்ணுக்கு ஜெட்லாக் வேற ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு அங்க எங்க மேடம்? அதான் மேன், நிர்மலா ஸ்டே பண்ணிருக்காளே அந்த இடம், அந்த வீடு கிழிஞ்சது. என்ன நலம் விரும்பி கிழிஞ்சிருச்சு? சூரிய வம்சம் குடும்பம். தட்ஸ் ரைட். ஸ்லீப்பிங்ல இருந்தனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதான் இன்னைக்கு அங்க போக வேண்டாம், நேரா ஏதாவது ஸ்டார் ஹோட்டலுக்கு காரை விட சொல்லு. ஸ்டார் ஹோட்டலா? ஏன் இந்த ஊர்ல ஸ்டார் ஹோட்டலே இல்லையா? ஏன் இல்ல, நிறைய இருக்கு. அப்புறம் என்ன, அங்க போலாம். அப்போ மால் தியேட்டர்ல சுத்தி பார்க்கலையா? நான் என்ன டூருக்கா வந்திருக்கேன்? நான் சொல்றத செய்யுங்க நல விரும்பி. அம்மா சொல்றதுதான் கரெக்ட். ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போலாம். எனக்கு ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. அடே சூர்யா, அனாவசியமா ₹1 கூட செலவழிக்கிறதுக்கு யோசிப்ப. உனக்கு இவளுக தாண்டா கரெக்டான ஆளு. இவளுகளை வச்சு உன் சொத்துல பாதிய கரைச்சிடுற. யோ டிரைவர், ஒரு ஸ்டெப்னிய கொண்டு போய் வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்யா? சீக்கிரமா வந்து வண்டி அடியா. அம்மா ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணுமா? மாமா போய் ஏறிக்கங்க சார், போலாம். இன்னும் இந்த ஃபங்க்ஷன் முடியல. இந்த டால் தான் அண்ணா அண்ணி 2 பேரும் சேர்ந்து இந்த கேக்க வெட்டுங்க. சாம், கட் பண்ணு. அமெரிக்கால பிறந்து வளர்ந்திருந்தாலும் என் மருமக எப்படி வெக்கப்படுறா பாருங்க. என்ன சூர்யா, நீ ரொம்ப போல்டான ஆளு, நீயே வைக்கப்படுற. பாத்தியா, காதல் கல்யாணம்னு வந்தா யாரா இருந்தாலும் இப்படித்தான். என்ன சொல்ற ராஜி? இவர் ஒருத்தர் நம்ம ஒண்ணு நினைச்சா இவர் பாட்டுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு.
நல்லா இருங்க. ராஜி, பக்கத்துல வந்து நில்லு. நல்லா இருங்க. நல்லா இரு சூர்யா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என் பையன் கூட நிச்சயம் ஆக வேண்டியது என்ன பண்ணி தொலைக்கிறது? எழுதுங்க. நல்லா இரு சாம். வாழ்த்துக்கள். ஐயோ, என்னப்பா இது? என் காலில் விழுந்துகிட்டு. அண்ணம்மா ஸ்தானத்துல நீங்க தான் இருக்கீங்க. உங்க ஆசீர்வாதம் என்னைக்கும் தேவை. 2 பேரும் 100 ஐஸுக்கு நல்லா இருக்கணும். அன்னபூரணி அம்மா இங்க இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அன்னபூரணி அம்மா சொன்ன தேதியில ஊரறிய நிச்சயம் பண்ணிடுவோம். அத பார்த்தாதான் இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிச்சயதார்த்தத்துக்கு அம்மம்மா வர வைக்கலாமா? சாம், உங்க அம்மா அப்பா எப்ப வருவாங்க? டிக்கெட் கிடைச்சுதானே தெரியலையே பெரியம்மா. அவங்க எப்ப வருவாங்க எப்படின்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அவங்க எப்ப வேணா வரட்டும். என்ன, நம்ம நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்திடுவோம். அது எப்படிங்க? யார் இருந்தாலும் இல்லைனாலும் அம்மா அப்பா இருக்கிற மாதிரி இருக்குமா? இங்க பாருங்கக்கா, அவங்க என்ன பக்கத்து ஊர்ல இருக்காங்க? ஃபாரின்ல இருக்காங்க, அதுவும் அமெரிக்கால இருக்காங்க. அங்க இருந்து வரணும்ல. வரும்போது வரட்டும். இல்ல அதுக்கு இல்ல, பசங்களோட லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் நடக்கிறப்போ அம்மா அப்பா கூட இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கும்போது சாமோட அப்பா அம்மா இருந்தா அவங்களும் நேர்ல பார்த்து சந்தோஷப்படுவாங்கல்ல. அம்மாவோட மனவியாதிக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கான மெடிசின்ஸ் அம்மாவும் அவங்க ஃபேமிலியும் தான். அம்மா அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவங்களால எப்படி வர முடியும்? அப்படியே வந்தாலும் இவங்க எல்லாம் ஏத்துப்பாங்களா? என்ன நீ ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நதிங் லீலா. சாம், எனக்கு தெரியும். நீயும் சூர்யாவும் நினைச்சது நடந்துடுச்சு, அதானே? எனக்கு கனவு மாதிரி இருக்கு. இந்த குடும்பத்துல ஒருத்தியா என்னையும் ஏத்துக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் லக்கி. நானும் தான் ரொம்ப லக்கி. ஆனா என்ன, நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்ட. சாரி ரிங்கெல்லாம் வாங்கிட்டு யாருக்கும் சொல்லாம வச்சிருந்து நீ தானே டென்ஷன் பண்ண? ஏன், நான் உனக்காக தான் வாங்கினேன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருந்தும் நீ என் கூட சண்டை போட்டல்ல. ஏன்னா நீ எனக்கு பத்மா இந்த விஷயத்துல சப்போர்ட்டா இல்ல, அதனால தான் நான் சண்டை போட்டேன். இருந்தாலும் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஏன் நான் சொல்லலைன்னா உனக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் நீ எனக்கு சொல்லிதான் ஆகணும். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இல்ல, நீதான் காரணம். அமெரிக்கன் ஸ்டைல்ல நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அமெரிக்கன் ஸ்டைல்ல நீ கொடுக்க வேண்டியதை கொடுக்கவே இல்லையே. என்ன கொடுக்கணும்? தெரியாத மாதிரி கேக்குற. ப்ராமிஸா தெரியாது. எல்லாத்தையும் என் வாயாலேயே சொல்லணும். இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணா அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டு கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணுவாங்க. அது தெரியுமா? அதுக்கு அதுக்கா நீயும் அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்ற. நான் பண்ண மாட்டேன், என்னால முடியாது. அப்ப நான் பண்ணட்டுமா? இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களா? அன்ரொமான்டிக் பர்சன், பிளாக் ஆஃப் யூ. என்ன சொன்ன? எல்லாம் தெரிஞ்சும் ஏன் சும்மா இருக்கேன்னு சொன்னேன். அப்படியா? அப்படியா? ஏய், கிட்ட வராத. சூர்யா, சொன்னா கேளு. வேண்டாம் சூர்யா, வராதன்னு சொல்லல. சொன்னா கேளு. வேண்டாம்.
எங்க போற சொல்றதுக்கு என்ன வேண்டாம் ஐயோ, என்னது சின்ன பிள்ளை மாதிரி ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? அண்ணா உனக்கு ஏது நியாயமா இருக்கா? காரியம் முடிஞ்சதும் கழட்டி விட்டுட்டீங்க பாத்தீங்களா? என்ன சொல்ற லீலா? மேரேஜுக்கு முன்னாடியே இப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் அவ்வளவுதான், என்ன சுத்தமா மறந்துடுவீங்க. ஏய் லீலா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. கொஞ்சமாவது தங்கச்சின்னு பாசம் இருக்கா? அப்படி இருந்திருந்தா இவ்ளோ பெரிய கேக் வெட்டினியே, எனக்கு ஒரு பீஸ் கொடுத்தியா? ஒரு பீஸ் என்ன, இந்த ஃபுல் கேக்கையும் நீயே எடுத்துக்கோ. சாப்பிடலாம், ஆனா இப்ப முடியாது. வயிறு ஃபுல்லா இருக்கு, அதனால இப்போதைக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். போய் ரூம்ல தான் சாப்பிட்டேன். என்ன ஏன் நான் இங்க இருக்கிறது உனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸா இருக்கா? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எதுக்குப்பா பொல்லாப்பு? நான் கிளம்புறேன். அப்பாடா, இனிமே யாரும் வரமாட்டாங்க. இல்ல, இன்னும் ஒரு ஆள் பாக்கி இருக்கு. யாரு? சந்துரு. அவன் இங்க வரதுக்குள்ள நானே அவனுக்கு கேக் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் போட வேண்டிய ரிங்க நீ போட்டல. நான் அமைதியா இருக்கிறதால என்ன அம்மாஞ்சின்னு நினைச்சியா? சூர்யா, இருக்குடா உனக்கு. ஹலோ மிஸ்டர் சந்துரு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சூர்யா என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அதானே? ஆமா, அதோட இன்னொரு விஷயமும் இருக்கு. காலையில நீ என் கையை பிடிச்சு கூட்டிட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு. அப்புறம் சூர்யா கிட்ட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன்ல, அதை பார்த்தப்போ உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அப்பதான் எனக்கும் புரிஞ்சுது நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட, நீயும் கிளியர் ஆயிட்டேன்னு. அதுக்கு நீதான் காரணம் சாம். நட்புக்காக காதலியே வேணான்னு சொன்னல, அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். லவ்வை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட்டுன்னு. இனிமே நம்ம எப்பவும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். எஸ் சந்துரு. அப்புறம் சாம், ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. என்ன சந்துரு? சூர்யா அண்ணனுக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனாலும் நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு கூப்பிட தான் ஆசைப்படுறேன். ஏன்னா அண்ணின்னு கூப்பிட்டா தானா ஒரு மரியாதை வந்துடும். அப்புறம் நமக்குள்ள கேப் விழுந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ இந்த பாண்டிங் அப்படியே தொடரணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதா நல்லது. உனக்கு ஓகே இல்லைன்னா சொல்லு, பிரச்சனை இல்லை. நோ இஷ்யூஸ் மை ஃப்ரெண்ட். நாம ஃப்ரெண்டாவே இருக்கலாம். ஓகே. இன்னைக்கு அந்த சூர்யா உனக்கு மோதிரம் போட்டான். சீக்கிரமே உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு எனக்கு மோதிரம் போட வைக்கிறேன்.